paper was not the original paper which was sent by UPSC. So they will just discard the entire process. இப்போ நான் சொன்னது எதுக்குமே I don't have factual proofs. ஒரே paragraph. அந்த ஒரு paragraphல first 2 sentence வந்து ஒரு 24 questionா வந்திருக்கு. Next 2 sentence வந்து 23 questionா வந்திருக்கு. Hello all. UPSC preparation la previous year question analyze பண்ணி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபேக்டர். அந்த previous year questions எப்படி அனலைஸ் பண்ணி நம்மளோட preparationல incorporate பண்றதுங்கறத புருஷோத் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Hello Vidya. Hi sir. Hope all is well. So UPSC examination preparation la PYQ analysis ன்றது ஒரு very vital component. அந்த PYQ analysis பண்ணாம UPSC preparation பண்ணவே முடியாது. அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஐ வில் டெல் யூ. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அப்புறம் டீச்சர்ஸ், ஆர்என்டி இன்ஸ்டிடியூட்ஸுடைய ஆர்என்டி இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து என்ன மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ வை PYQ அனாலிசிஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னாக்கா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனில் ஸ்டடி மெட்டீரியலை பற்றி எதுவுமே பேசலை. அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் சிலபஸ் அப்படின்றது வந்து வெரி ஃபியூ லைன்ஸ். அப்போது என்ன கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, எங்கேருந்து கேட்பாங்க, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட், ஃப்ரம் வேர் தோஸ் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட், அண்ட் வாட் வில் பி த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் தோஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய டெம்பரல், ஸ்பேஷியல், ஸ்ட்ரக்சரல், இந்த ஃபங்க்ஷனல் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் we can able to analyze better. இப்போ ஒரு சிம்பிளான ஃபேக்டர் சொல்கிறேன். ஒரு புக் இருக்குது, அந்த புக்லேருந்து கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டா நீங்கள் அந்த புக்கை தரோவாக படிச்சுவீங்க. ஓகேவா? அந்த புக்கை வந்து லைன் பை லைன் படிப்பீங்க. அந்த புக்குக்கு ஒரு கைடு இருக்கும், அந்த கைடை வாங்கி படிப்பீங்க. அந்த மாதிரி எல்லாமே பண்ண முடியும். ஆனால் இங்கே அந்த மாதிரி புக்கு எதுவுமே ரெஃபரன்ஸ் மெட்டீரியலே கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னது நம்ம ஸ்கூல் காலேஜஸோட ப்ரிப்பரேஷன். Correct. So there is no defined study material is one of the hallmark of UPSC examination. அப்போ UPSC ப்ரிப்பரேஷனுக்கு என்ன படிக்கணும்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தான் நம்மளால அதை பார்க்க முடியும். சார், இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். நீங்கள் முன்னாடி பாயிண்ட்ல சொல்லியிருந்தீங்க ஸ்பேஷியல், ஸ்ட்ரக்சரல், அப்புறம் டெம்பரல் அனாலிசிஸ் அப்படின்றது. அப்படின்னா என்ன சார்? இந்த டேர்ம் வந்து புதுசாக இருக்குது, இப்போ தான் கேள்விப்படுறோம் ஃபர்ஸ்ட்டு. அதை எப்படி நம்ம கொஷின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது? You see, ஹிஸ்ட்ரியில் வந்து டெம்பரல், ஸ்பேஷியல் அனாலிசிஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பை டிஃபால்ட்டாக டெம்பரல் அண்ட் ஸ்பேஷியல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஃபேன்சி வேர்ட் மாதிரி இருக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். டெம்பரல்னா டைம். ஓகே, என்ன டைமில், என்ன இயரில் என்ன விஷயம் நடந்தது அப்படின்றது டெம்பரல் அனாலிசிஸ். எங்கே நடந்தது, ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன், அது ஸ்பேஷியல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பேட்டில் ஆஃப் பானிபட் 1526 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்னா டெம்பரல் அப்படின்றது 1526 அந்த இயரில், அந்த டைம் பீரியடில் ஏன் நடந்ததுன்றது, எங்கே நடந்தது அப்படின்றது பானிபட்டில் நடந்ததுன்றது தான். ஸோ இதுதான் டெம்பரல், ஸ்பேஷியல். நார்மலாக பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து வேரியஸ் கமிஷன்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரோலை பற்றி பேசுவோம். ஸ்ட்ரக்சரல், ஹவு த கமிஷன் ஹஸ் பீன் ஸ்ட்ரக்சர் அண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் விச் தே வில் பி டூயிங் அப்படின்றது ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் ஃபேக்டர்ஸை பார்ப்போம். ஸோ இந்த டெம்பரல், ஸ்பேஷியல், ஸ்ட்ரக்சரல், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸை நம்ம PYQவில் போடும்போது தான் நம்மளால் வந்து கிளியராக we can able to find out. ஃபர்ஸ்ட் டெம்பரலை பற்றி நான் பேசுகிறேன். டெம்பரல்னா டைம் இன் விச் த கொஸ்டின் பேப்பர் ஹவ் பீன் செட். எனக்கு இங்கே ஒரு டவுட். இந்த கொஸ்டின் பேப்பரோடைய டெம்பரல் ஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கணுமா, இல்லை அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் விச் த கொஸ்டின் இஸ் ஆஸ்க்ட், அந்த கண்டென்ட்டோட டெம்பரல் ஃபேக்டரையுமே நம்ம கன்சிடர் பண்ணணுமா ப்ரிப்பரேஷன் வரப்போ? You see, I will clarify your question. Okay, so I think that this is what you are asking. I will clarify that question. இந்த கொஸ்டின் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்க வேண்டியது. அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாக்கா எந்த மந்த்லேருந்து எந்த மந்த் வரைக்கும் படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து they normally ask, சார் ஜூன் டு ஜூன் படிக்கணுமா, மார்ச் டு மார்ச் படிக்கணுமா, இல்லை ஜான்வரி டு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வர மார்ச், ஏப்ரல் வரைக்கும் படிக்கணுமா அப்படின்ற மாதிரி there are various theories. There is no one defined theory for that. இதில் யூபிஎஸ்சியில் வந்து நம்ம எடுத்தோம்னா it will be a better pill. ஏன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாக்கா ப்ரீவியஸ் ஹவு லாங் he can able to go back அப்படின்றது வந்து there is no stop point. ஸோ 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் ஒரு விஷயத்தை கூட எடுத்து ரீசென்ட்லின்னு போட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால அது வந்து ஒரு ப்ரொலாங்டு ப்ரிப்பரேஷன் பேட்டர்னில் ஒரு டாப்பிக்கில் அந்தந்த டீச்சர்ஸ் வந்து அதுக்கு தேவையான ரிசர்ச்சை பண்ணி தான் அந்த கிளாஸை எடுத்திருப்பாங்க. பட் ஹவு க்ளோஸ் வென் வி வாண்ட் டு ஸ்டாப் த current affairs preparation and focus fully on conventional preparation. Okay, normally UPSC preparationல வந்து ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் முடிக்கணும். கன்வென்ஷனலை முடிச்சாதான் கரண்ட் அஃபேர்ஸை புரியும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸையும் கன்வென்ஷனலையும் சேர்ந்து படிக்கணும். அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் எக்ஸாமுக்கு க்ளோஸாக வரும்போது கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு கன்வென்ஷனல் அண்ட் கரண்ட் அஃபேர் நோட்ஸ் என்ன எடுத்து வச்சிருக்கோமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் which will make the success factor very simple. But how close we have to stop அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ நார்மல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நான் வந்து நார்மலாக பட்ஜெட்டுக்கு அப்புறமா படிக்க வேண்டாம், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஏற்கனவே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க கரண்ட் அஃபேர்ஸையும் கன்வென்ஷனல் சப்ஜெக்டையும் ஒன்றா சேர்த்து படித்தா போதும் அப்படின்றது இது என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் இந்த தாட் ப்ராசஸ்க்கு ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் சப்ஸ்டான்ஷியேஷன். ஒரு கொஸ்டினுடைய ஃப்ரேஸு, அது அந்த ஈவெண்ட் நடந்த டைம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஐ கேன் ஏபிள் டு ஷோ வித் எவிடன்ஸ். பட் இந்த 2024 பேப்பர் வந்து தட் இஸ் டிஃபரெண்ட். 2024 பேப்பர் என்னை பொறுத்த வரைக்கும் தட் பேப்பர் வாஸ் நாட் த ஒரிஜினல் பேப்பர் விச் வாஸ் செட் பை UPSC. இந்த 2024 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்காக செட் பண்ண ஒரிஜினல் பேப்பர் அது கிடையாது. ஏன்றது நான் சொல்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் 16th மார்ச் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஜென்ரல் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளிகேஷன்லாம் எல்லாருமே அப்ளை பண்ணி லாஸ்ட் டேட் முடிஞ்சாச்சு. ஸோ அது எப்படி யூபிஎஸ்சியோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நடக்கும்னா இந்த அப்ளிகேஷன்ஸை கலெக்ட் பண்ணுற அதே டைம் பீரியடில் வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சர்க்குலர் போயிட்டு சென்டர் அவைலபிலிட்டியும் வந்துடும். ஸோ சென்டர் அவைலபிலிட்டி வந்துடும். இந்த அப்ளிகேஷன்ஸை வச்சு தே வில் பி ப்ராசஸிங் இட். எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த பர்டிகுலர் டேட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தே வில் பி ஸ்பிளிட்டிங் இட். பட் வாட் ஹேப்பன்ட் வாஸ் அரவுண்ட் 19th மார்ச் ஆர் 20th மார்ச் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூபிஎஸ்சி வந்து 19th or 20th மார்ச் வந்து எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறோன்னு சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணணும்னா அவங்க திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நியூ டேட்டுக்கு சென்டர்லாம் எங்கெங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணணும். நார்மலி ஃபஸ்ட்டு இந்த பேப்பர் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அந்த பேப்பரை ரீகால் பண்ணி திரும்ப ஒரு கரெக்டான சென்டருக்கு அனுப்புறதெல்லாம் வந்து இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஒர்க். ஸோ தே வில் ஜஸ்ட் டிஸ்கார்ட் த என்டையர் ப்ராசஸ் அண்ட் தே வில் send a new set of question paper which will be available, which will be used for the exam. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2024 ட்ரெண்டை வச்சு மட்டும் நம்ம வந்து 25க்கு ப்ரிப்பரேஷனை பண்ணோம்னா இட் இஸ் அ பிட் டிஃபிகல்ட் டாஸ்க். அதனால ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தட் 24 தான் 25க்கான ட்ரெண்டுன்னு நினச்சிடாதீங்க. 23, 24 இது ரெண்டுத்துலேருந்துமே யூ ஹாவ் டு பிக் அப் லாட் அமௌண்ட் ஆஃப் டேக் அவேஸ். ரெண்டு கொஸ்டின் பேப்பரையுமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அதுலேருந்து வர அவுட்கம்மை தான் நீங்கள் வந்து 25 எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 24 பேப்பர் ஏன் வந்து டிஃப்ரெண்ட் பேப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப், மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துலேயும் நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து அந்த பேப்பரில் வந்து கரண்ட் அஃபேராக வந்துருக்கு. ஓகே, கரண்ட் அஃபேர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பட் கரண்ட் அஃபேராக வந்திருக்கு. ஸோ நியரஸ்ட் க்ளோசஸ்ட் பிளேஸ் இந்த எக்ஸாமினேஷனுக்கு கிட்ட இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 45 days முன்னாடி செட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் சொன்னது எதுக்குமே ஐ டோன்ட் ஹாவ் ஃபேக்சுவல் ப்ரூஃப்ஸ். இதெல்லாம் கனெக்ட் த டாட்ஸ் மாதிரி நம்ம பண்ணி ஒரு இடத்துல இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத வந்து இன்டர்பிரட் பண்ணி தான் நம்ம பண்றோம். So this is your theory. Yes, this is my theory. I may be wrong. Okay, or I may be right. Okay, so but based on my experience, having 2 decades of experience in this examination process, I can able to arrive to certain conclusion. So அந்த கன்க்ளூஷனை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 45 daysக்கு முன்னாடி தான் இந்த எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அனாலிசிஸ் நான் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ்க்கும் பண்ணுவேன். யூ நோ தட் ஐ டோன்ட் coach or I am not associated with the TNPSC coaching or SSC coaching. Only UPSC மட்டும் தான் பண்ணுவேன். அதை கரெக்டாக பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது சிடிஎஸ், சிஐபிஎஃப், சிஐஎஸ்எஃப் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணும்போது அது என்ன டைம் பீரியட் வரைக்கும் க்ளோஸாக கொண்டு வந்திருக்காங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எப்படி க்ளோஸாக கொண்டு வந்து எந்த இடத்துல பேப்பர் செட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து வி மேக் a lot amount of assessment over that. அதில் when I see that February மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வை பாரத் மேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ண புக்கு வந்து அந்த டைம் தான் ரிலீஸ் ஆகுது.
ஸோ இட் ஷோஸ் தட் ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் பேப்பர் செட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி. மல்டிபிள் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயுமே இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், யூபிஎஸ்சி மட்டும் இல்லாம பேங்கிங் மாதிரியான எக்ஸாம்ஸ்லயுமே ஒய் பாரத் மேட்டர்ஸ்ன்ற கரெக்ட் பார்க்குறீங்க. ஸோ அது வந்து அந்த ஃபெப் மந்த் வருது. மார்ச் மந்த்ல வி சா தட் ஹெச்எஸ்பிசி வந்து சிண்டிகேட் லெண்டிங் எடுத்தாங்க. ஸோ சிண்டிகேட் லெண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் அதுல இருக்கு. ஏப்ரல் மந்த் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஏஜென்சி என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின், அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ வில் டெல் த டீடைல்ஸ் அபவுட் இட். அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏப்ரல்ல ஒரு டேட்ல வந்து அதை வந்து அப்ரூவ் பண்றாங்க. அதே வேர்டிங்ஸை வந்து யூபிஎஸ்சி பேப்பர்ல த ரீசென்ட்லி அப்ரூவ்ட் பை யூரோப்பியன் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரீசென்ட்லினா எத்தனை நாள்? ஸோ அது நடந்ததே ஏப்ரல் தான், ஜூன் 16th எக்ஸாமு. ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் ஒன்லி 45 days. ஸோ அதுதான் எட்ஜ். அதை தாண்டி கொஸ்டின் வரல. ஆனால் நீங்கள் எந்த கொஸ்டினை எடுத்து கமாத ஹிந்துன்னு போட்டாலும் எல்லா மாசத்துலயும் ஏதோ ஒன்று வந்துடும். அதை வச்சு வி கான்ட் ஏபிள் டு இன்டர்பிரட். இதெல்லாம் வந்து ப்ரிசைஸா பாருங்க. யூரோப்பியன் கமிஷன் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை ரீசென்ட்லின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்து இட் வாஸ் அப்ரூவ் ஒன்லி ஆன் த ஏப்ரல். அதை தாண்டி எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து இட் ஹவ் ஹேப்பன்டுன்னு எனக்கு தோணலை. அதனால considering my 23 theory and 24 theory, I safely conclude temporal analysis படி 45 days முன்னாடி வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கறது நல்லது. 45 daysக்கு முன்னாடின்னும் போது from that 45th day preceding-ஆ 6 months உடைய கரண்ட் அஃபேர்ஸை வந்து டீடைல்டாக பார்க்கணும். கம்பல்சரியா பார்க்கணும். அதாவது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் எடுத்து அது என்ன டாபிக்ல எடுத்துட்டாங்களோ அதே டாபிக்கை வந்து கூகுளில் போட்டு அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேரை we need to pick and we need to study. This is a mandatory factor. If you are associated with an academy like us அப்படின்னாக்கா இல்லை வேற எந்த அகாடமியாக இருந்தாலுமே சரி, அவங்க அதை இந்த வேலையை பண்ணிடுவாங்க. பண்ணி அந்த they will be providing you with that content. அந்த கண்டென்ட் வரைக்கும் அது நீங்கள் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை டெம்பரல் அனாலிசிஸ். 45 days முன்னாடி வரைக்கும் தான் லேட்டஸ்ட் question, latest event which appeared in the 24 paper. 23ல it is much more behind based on my theory. ஸோ அதனால 45 daysன்றது வந்து ஒரு சேஃப் கட் ஆஃப். அதுக்கப்புறம் இன்னமும் கரண்ட் அஃபேர்னு சொல்லி பல மணி நேரத்தை பேப்பரில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க கரண்ட் அஃபேர் நியூஸையும் கன்வென்ஷனல் சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்கிறது வந்து இட் இஸ் அ குட் ஒன். ஸோ ரிவிஷனுக்கு ஒரு நல்ல சான்சஸ் கிடைக்கும். நிறைய ரிவைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் மை டெம்பரல் அனாலிசிஸ். ஸ்பேஷியல் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பேஷியல் அனாலிசிஸ் இந்த இடத்துல வந்து நான் ஸ்பேஷியலையும் ஸ்ட்ரக்சர்லையும் ஒன்றா கொண்டு வந்துருக்கேன். இன் வாட் பேட்டர்ன் த பேப்பர் ஹவ் பீன் செட்டப். அதாவது ஒரு கொஸ்டினையும் எடுத்து இது வந்து என்ன டாபிக்லேருந்து வந்திருக்கு, எப்படி கோர்வையாக வந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஐ திங்க் இட் இஸ் இன் 2020 ஆர் 2021 நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் போட்டுனே வராங்க. அதாவது ஹரப்பா வேதிக்கிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தெரியல. அதுக்கப்புறம் வந்து இது குஷானாஸ் வந்துடுச்சு, இண்டோ கிரீக்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து. அதுக்கப்புறம் தி மூவ் டு குப்தாஸ். நடுவில் ஒரு கொஸ்டின் தெரியலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இது வந்து தே ஹவ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் சம் சேயிங் அண்ட் தே டோல்ட் தட் விச் எம்பையரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இதை சொன்னார் அப்படின்ட்டு. அப்போ லைனாக நீங்கள் ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹரப்பன் சிவிலைசேஷன் அண்ட் வேதிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருச்சு, நியூ ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லேருந்து வந்துருச்சு. அப்படி அந்த ஸ்ட்ரக்சர் படி பார்க்கும்போது அப்போ இது மௌரியாவாக தான் இருக்கணும். ஏன்னா இதை தாண்டி குஷானா, அதுக்கப்புறம் குப்தா, அப்போ மௌரியாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தே சோஸ் அசோகா அண்ட் விச் பிகேம் த கரெக்ட் ஒன். இப்போ நீங்க சொல்றது நம்ம சிலபஸ் நம்ம ஒரு பேட்டர்ன்ல அரேஞ்ச் பண்ணி படிச்சிருப்போம்ல சார், அந்த பேட்டர்ன் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஐவிசி பார்ப்போம், அப்புறம் வேதி, அப்புறம் நியூ ஸ்கூல், தென் மகாஜனபதா, அப்படி போகும். இதுதான் யூனிவர்சல் பேட்டர்ன். நம்மளோட ஹிஸ்டரி அரேஞ்ச் பண்ணிருக்க விதமே அந்த மாதிரி தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாட் நார்மலி யூஸ் டு ஹேப்பன் இஸ், இதே மாதிரி கிளஸ்டரிங் வந்து எல்லா வருஷமும் வராது, சில வருஷம் தான் வரும். அப்படி வரும்போது நம்ம லாஜிக்கலா இது பண்ணிக்கலாம். இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்ப இந்த டாபிக்ல இருந்து வரல, ஸோ திஸ் ஷுட் பி அசோசியேட்டட் வித் தட் அப்படின்ற மாதிரி we can able to make it up. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் பேட்டர்னை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால கொஸ்டின்ஸை வந்து டாபிக் வைஸ் எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலி ஒரே ஏரியாவிலேருந்து 4 கொஸ்டின் கேட்கறதுக்கான ஸ்கோப் கிடையாது. ஸோ தே வில் டிஸ்பர்ஸ் த கொஸ்டின். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் பேட்டர்னை வந்து we can able to arrange. 24 பேப்பரை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா, நான் பேசுறது வந்து ஏபிசிடின்னு 4 டைப் ஆஃப் பேப்பர் இருக்குல்ல. அதாவது the way they have arranged the question, அதில் ஏ செட்ஸ்
ஏ சீரிஸ் ஏ செட் கொஸ்டின். ஏ செட் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து வாட் ஐ கால் அஸ் ஏஜ் சப்ஜெக்ட். ஏஜ் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா அக்ரிகல்ச்சர், ஜியாகிரபி, என்வைரன்மெண்ட். இந்த அக்ரிகல்ச்சர், ஜியாகிரபி, என்வைரன்மெண்ட் இந்த மூணும் சேர்ந்தது ஃபர்ஸ்ட் ஒரு 30 பிளஸ் கொஸ்டின், அதாவது 30 to 33. ப்ரீவியஸாக நான் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ண மாட்டேன். ப்ரீவியஸாக நான் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவேன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கானமி, ஜியாகிரபி, என்வைரன்மெண்ட், அக்ரி, அப்புறம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணிடுவேன். இப்போ வந்து அந்த பேட்டர்ன் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ஏஜ் பேட்டர்ன். ஏஜ்னா அக்ரிகல்ச்சர், ஜியாகிரபி, என்வைரன்மெண்ட் அது மட்டுமே ஒரு 33 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து த TH த ஏஜ், த பிக். ஓகே, அந்த த என்னன்னா டி டெக்னாலஜி, H ஹிஸ்டரி, E எக்கனாமிக்ஸ். ஓகே, E எக்கனாமிக்ஸ். ஸோ டெக்னாலஜி, ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் த அது ஒரு 33 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தேர்ட் ஃபேக்டர் வந்து பிக், பாலிட்டி, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், கவர்னன்ஸ். ஓகே, ஏஜ், த பிக் இது ஒரு 33-34 கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ இது மூணும் சேர்க்கும் போது 100 கொஸ்டின் வந்து வந்துருக்கு. இப்போ என்ன பாயிண்ட்னா இதுல ஏதாவது 2 கிளஸ்டராவது நம்ம தரவா இருக்கும். ஓகே, ஏஜ் த பிக் அதுல வந்து ஏதாவது ரெண்டாவது நீங்க யூ ஷுட் பி தரோ. பட் நம்ம காம்ப்ரிஹென்சிவா எல்லாமே படிக்கிறது தான் நல்லது. ஓகே, இது இந்த கிளஸ்டரைசேஷன் யூபிஎஸ்சியே பண்ணி கொடுத்துறோம். நம்ம வந்து பார்க்கணும், நம்ம என்ன பார்க்கணும், நம்ம கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்ப்போம். நம்ம வந்து ஏவும் பார்க்கணும், பியும் பார்க்கணும், சியும் பார்க்கணும், டியும் பார்க்கணும், அனாலிசிஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ண மாட்டாங்க, அகாடமிக்ஸ் தான் பண்ணணும். ஸோ அது வி டூ தட். ஸோ இந்த ஏஜ் இதை பிக்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அக்ரி, ஜியாகிரபி, என்வைரன்மெண்ட்னு போது we can able to see that அதுக்குள்ளேயும் நிறைய இன்டர்சேஞ்ச் இருக்கு. அந்த இன்டர்சேஞ்சஸை பார்க்கும்போது we can able to understand that ஓகே நம்ம ஒரு ஜியாகிரபி ஆப்ஷனல் படிக்கிற பையன் or he will focus both environment, geography and agri. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னாக்கா ஒரு ஜியாகிரபி ஆப்ஷனல் எக்ஸ்பர்ட் தான் இதை பண்ணாம கொஸ்டின் செட் பண்ண மாதிரி இருக்கு. ஓகே, irrespective of that இந்த பிக் ஃபேக்டர் வரும், பாலிட்டி, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் ஃபேக்டர். பிக் ஃபேக்டருக்கு வந்தா என்ன ஆகுதுன்னா அது அப்படியே பொலிட்டிக்கல் சயின்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் உடைய ஆப்ஷனல் சிலபஸோட ஜக்ஸ்டாபோஸ்ட் ஆகும். ஓகே, ஆப்ஷனல் சிலபஸோட இது ஜக்ஸ்டாபோஸ்ட் ஆகும். அது PSIR ஆப்ஷனல் சொல்லுங்க. கரெக்ட், PSIR ஆப்ஷனலோட ஜக்ஸ்டாபோஸ்ட் ஆகும். அதுல கரெக்டா பாருங்க, நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த மித்ர சக்தி, அப்புறம் அதர் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ரிலேஷன்ஸ், நம்முடைய நெய்பர்ஸ் கூட வந்து என்ன கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் அதெல்லாம் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ்ல வந்துரும். கரெக்ட், ஐ திங்க் PSIRல பேப்பர் 2ல கரெக்ட். அதே மாதிரி இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்னு சொல்லும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், நம்மளுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். இன்ஃபேக்ட் எவ்வளோ புக் இருக்கும்போது வை பாரத் மேட்டர்ஸ் அப்படின்றத அந்த தேர்ட் கிளஸ்டர்ல ஏன் வச்சான் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறோம். when we think that is a book which was written by the external affairs minister, அது ஆப்வியஸா PIB-ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நியூஸ்ல அது வந்திருக்கும், இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த ஐ ஃபேக்டர். அந்த பிக்குடைய ஐ ஃபேக்டர்ல வருது, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ன்ற ஃபேக்டர்ல வருது. வழக்கத்தை விட இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்னுடைய ஃபோக்கஸ் வந்து இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து 20 கொஸ்டின் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 13 கொஸ்டின் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான். பட் எக்கனாமிக்ஸும் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸும் கொஞ்சம் ஓவர்லாப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் US டெப்ட் கிரைசிஸ், வெனிசுலா ஆயில் ரிசர்வ், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ரெண்டும் ஓவர்லாப் பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால we can't draw Lakshman Rekha clearly separating this and that. இப்போ வந்து கன்வென்ஷனலுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் அந்த நீங்க சொன்ன லக்ஷ்மன் ரேகா லைன் வந்து நம்மளால போட முடியும். கரெக்ட், ஓவர்லாப் அதிகமா பார்க்க. கரெக்ட், அது வந்து ஓவர்லாப் ஆக நம்ம அதுக்கு அடாப்ட் பண்றது தான் வந்து இட் வில் பி a better choice. ஸோ அப்போ அந்த ஏஜ் த பிக் அப்படின்ற அந்த கேட்டகரியில வரும்போது டெக்னாலஜிக்கு அவன் என்ன கேட்கறானோ அதை பேஸ் பண்ணி we have to proceed on that. இது வந்து ஸ்பேஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர், எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, என்ன சீக்வன்ஸ்ல பண்ணிருக்காங்க. நீங்க 23 பேப்பர் எடுத்தீங்கன்னா அதே சீக்வன்ஸ்ல வரும், 22 பேப்பர்லயும் அதே சீக்வன்ஸ்ல வருது. பட் இது வந்து ஐ ஃபீல் தட் 20 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது வந்து லைட்டாக ஒரு டிஸ்டார்ஷன் ஐ கேன் ஏபிள் டு ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்குஸ்டிக் அண்ட் லாஜிக்கல் டீகோடிங். ஓகே, லிங்குஸ்டிக் அண்ட் லாஜிக்கல் டீகோடிங் என்னன்னாக்கா ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இட் வில் கிவ் அஸ் லாட் அமௌண்ட் ஆஃப் க்ளூஸ். ஓகே, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் லாட் அமௌண்ட் ஆஃப் க்ளூஸ். அதை வச்சு லாஜிக்கலாக வி கேன் இன்டர்பிரேட்
இது இந்த டாப்பிக்கை இதனால தான் கேட்டிருக்காங்க, இதனுடைய ஃபாலோ அப்பாக வரப்போகிற எக்ஸாமில் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி we can able to make it up. Similarly, if we see the wordings which they have used, that also gives lot amount of advantage. சில இடத்துல இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ண என்வரன்மெண்டல் லெஜிஸ்லேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வரும்போது we can able to understand that how what is the distance in which. இப்போ சில வெப்சைட்ஸையே அவன் வந்து கிளியராக சொல்லியிருக்கான் as per this website அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் ஐ எம் நாட் சேயிங் தட் ஹியர் டியூ டு சம் ரீசன். அப்படின்னா என்ன அர்த்தம்? he is thinking that that website is a reliable source. Okay. Who is thinking? Authentic. UPSC is thinking. அப்போ நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம we have to extract content from that one. Correct. Okay. சில சமயம் வேற சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா accidentally he will leave certain clues from which source he have picked up the question. Okay. ஒரு environment related site, அந்த சைட்ல வந்து ஒரே பேராகிராஃப், அந்த ஒரு பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் வந்து ஒரு 24 क्वेश्चनா வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 சென்டென்ஸ் வந்து 23 क्वेश्चनா வந்திருக்கு. ஒரு வெப்சைட்ல இருந்து ஒரு பேராகிராஃப்ல ஆனா ரொம்ப ஆத்தென்டிகேட்டடான வெப்சைட். ஓகே, சோ இப்போ இந்த வெப்சைட் வரும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிடைக்கும்போது அப்போ the examiner might have tried setting more questions from that particular area. So that is the reason we should focus on that part and we should proceed on that area. அந்த மாதிரி சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து இந்த லிங்குஸ்டிக் அண்ட் லாஜிக்கல் டீகோடிங் வந்து இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நீங்க சொல்ற இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிச்சோம்னா இன்னைக்கு டேட்ல மார்க்கெட்ல நிறைய நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேபி இப்படி யோசிச்சாங்கன்னா they can get authentic information from correct. அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும். அகாடமிஸ் வந்து they will not reveal it. இப்போ நானே அந்த சைட் என்னன்றதை சொல்லல, because it will significantly reduce the competitive advantage of my students, so I don't want to tell that. So அந்த மாதிரி சில அனாலிசிஸ் பண்ணும்போது, but however we are going to share lot amount of things in the subsequent videos. ரெண்டு क्वेश्चन எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதெல்லாம் சொல்லுவோம். பட் ஸ்டூடெண்ட்ஸே இதை பண்ணாங்கன்னா அவங்களுடைய அறிவு வந்து ரொம்ப அதிகமா பரவும், நிறைய क्वेश्चंस வரும், அவங்களால they could able to make it up. And I feel like நீங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஹிண்ட் drop பண்ணிருக்கீங்க இந்த பாயிண்டர் சொன்னது மூலமா. Yes, actually I have spilled it out. Yeah. But anyway, let's see how that is going to work. If பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா that is fine. இப்போ இருக்க ஜெனரேஷன் பசங்க கொஞ்சம் ஸ்மார்ட், சின்ன க்ளூ கிடைச்சாலே they can. Correct. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன், long time back when Google was very predominant, UPSC வந்து it came up with what is called as NG question. NG question னா non googleable question. ஓகே, அதாவது கூகுள் பண்ணி அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் எடுக்க முடியாதபடி NG क्वेश्चंस மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனா it actually backfired. ஏன்னா அதுக்காக நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன் வேற பண்ண வேண்டியது இருந்தது ஹிந்தில. So it didn't work well. So they came back to the normal bookish and authentic website based questions-க்காக வந்துட்டாங்க. நான் ஸோ அதனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் ஆர் ஹிஸ்ட்ரி, நவ் இட் இஸ் ஏஐ. ஸோ ஏஐன்னு வரும்போது இன்னும் கரெக்ட் ChatGPT, Copilot, Gemini அது இது நிறைய வந்துருச்சு. இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ப்ரிப்பரேஷன்லாம் வந்து ஸ்கை ராக்கெட் ஆகின்னு இருக்கு. இது அளவுக்கு ஈக்குவலாக யூபிஎஸ்சி வந்து டஃப் கொடுக்கணும்னா he will calculate where we stand and அங்கேருந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் முன்னாடி தான் போய் கேட்கும். Okay, UPSC they have to show their power. எப்பவுமே பாருங்க 3 ஸ்டேட்மெண்ட் ஒரு क्वेश्चनல இருக்குதுன்னா அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியாது. So clearly UPSC can able to gauge what the students are preparing. கரெக்டா அந்த எட்ஜ்ல எடுத்துட்டு வந்து அங்க இருந்து 2 ஸ்டெப் தள்ளி, அப்ப நாம என்ன பண்ணணும்னா அங்க இருந்து 7 ஸ்டெப்ஸ் தள்ளி நிக்கணும். ஓகே, ஒரு புக்ல வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கண்டென்ட்டை படிச்சிட்டேன் அப்படின்னு உட்காராம அதுல இருந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் அட்வான்ஸா தான் நம்ம போகணும். ஓகே, அது வந்து இந்த ஃபியூச்சர் வீடியோ இதை பற்றி பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் பற்றி ஒரு 2 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் மோர் ஆன் தட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் another use in this PYQ na evolutionary trend and predictive analysis we can make. We can see that how the questions are evolving and we can able to predict how the future question may come. இப்போ நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து 22ல 55+ கொஸ்டின் நம்மளோட கண்டென்ட்லேருந்து வந்திருக்காங்க தான். அதுவே எனக்கு பெரிய சாதனை தான். சிலர்லாம் சொல்லுவாங்க 75, 80, 90 சொல்லுவாங்க. அது 100னே அவங்க சொல்லிக்கலாம். எதுக்கு சொல்கிறது தான் சொல்கிறாங்க, 100லே சொல்கிறாங்க. 100 கொஸ்டின் யூபிஎஸ்சி என்ன பார்த்து தான் காப்பி எடுக்கலாம்னு சொல்லட்டுமே. அப்படி we are not saying that. நம்ம 22ல நமக்கு 55+ கொஸ்டின் நம்ம கண்டென்ட்லேருந்து வந்தது.
24ல பார்த்தீங்கன்னா 65+ கொஸ்டின்ஸ் வந்தது. ஏன்னா நம்ம வி டிட் லாட் ஆஃப் ஹோம்ஒர்க். அப்போ அந்த 65+ கொஸ்டின் வரும்போது இப்போ இன்னும் அது 70+ மாறணுன்றதுக்காக வி ஆர் மேக்கிங் லாட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் ஆன் தட் பார்ட். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஒரு பியூட்டிஃபுல் ஃபேக்டர் சொல்கிறேன். ஹிஸ்ட்ரியில் யூ நோ த புக் நேம், ஐ எம் நாட் டெல்லிங் த புக் நேம். அந்த கொஸ்டின் வரும்போது அந்த புக் நேம் நான் சொல்கிறேன். அந்த புக்கில் இருந்து தான் மிடிவல் இந்தியா கொஸ்டின் வருது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சு விஜயநகர் எம்பையரில் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு தெரிஞ்சு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம லெசனில் நம்ம வி ஆடட் வீடியோஸ் அண்ட் தேர் வாஸ் a question. அந்த கண்டென்ட் வேற எந்த புக்லயுமே இல்லை. இவங்க என்ன இப்போ நிறைய பசங்க என்ன பண்றதுன்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணி அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு அதோட கொஸ்டின் அனாலிசிஸ் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சிடறாங்க. இல்லை, அதோட சோர்ஸ் மெட்டீரியலில் போய் பார்த்தா அப்போ அந்த சாப்டர்லேருந்து ஃபர்தராக கொஸ்டின் இப்போ அடுத்த 25ல என்ன கொஸ்டின் வரும்ன்றது ஐ கேன் ஏபிள் டு டெல். ஏன்னா அந்த சாப்டர்ல இத்தனை கொஸ்டின் தான் கேட்க முடியும் விஜயநகர். அது they have already asked it in the last 3 years or 4 years. எல்லா வருஷமும் ஒரு கொஸ்டின் வருது விஜயநகரம் பேரை பற்றி. அது அந்த புக்ல இருந்து தான் வருது. ஸோ அது when we I don't want to hide it. அந்த கொஸ்டினை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது I will tell you what that book is and if needed I will also share the content in the video itself. அதுலேயே ஒரு டாக்குமெண்ட்டை கூட கொடுக்குறேன். that is not a problem for us as far as it is used by the people. So evolutionary trend and predictive analysis will help us to see how the question is going to evolve and how we can able to predict the future questions. Okay, இது இப்போவும் நிறைய அகாடமிஸ் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து இன்னும் ஆம்ப் அப் பண்ணலாம். இன்னமும் ஆம்ப் அப் பண்ணலாம். சும்மானா வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸை வச்சுட்டு டெஸ்ட் சீரிஸ்லேருந்து 90 கொஸ்டின்ஸ் வந்துச்சு 80 கொஸ்டின் வந்து எல்லாம் நம்புற மாதிரியே இருக்கு. ஓகே, இது ஆனால் இதே ஸ்டூடெண்ட்ஸ் நம்புறாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புத்திசாலி தான், அவங்களை ஏமாற்ற முடியாது. So from the academic perspective we have to be genuine. So இது ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்க்கு ஒரு தாட்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிவைக்யூவை பார்க்கும்போது தான் அந்த ஒக்காபை பார்க்கும்போது தான் நம்மளோட ஒக்காபுலரி இதில் வந்து சூட் ஆகுதா, நமக்கு புரியுதா கொஸ்டின். அப்புறம் கொஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர், சைஸு, இந்த சைஸை வச்சு நம்ம டைம் மேனேஜ் பண்ண முடியுமா. 2 ஹவர்ஸில் இதை வந்து நம்ம 1.5 ஹவர்ஸ் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது அது இதில் போயிடும். ஸோ அப்போ அதுக்கு அந்த வால்யூம் ஆஃப் கண்டென்ட் அதை படித்து நம்மளால் டிசிஷனை மேக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணணும்னா அதுக்கும் பிவைக்யூ அனாலிசிஸ் தேவை. ஸோ சிமிலர் டு தட் மற்ற எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமினேஷனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எங்கே இருக்குது, நம்ம எப்படி நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக தான் வரும். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு சின்ன தப்பு நான் சொல்லிடுறேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் 25-28 இயர்ஸ் கொஸ்டின் பேங்கை வாங்கிடுவாங்க. ஃபேமஸ் கம்பைலேஷன் இருக்கும். அந்த கம்பைலேஷனை எடுத்து அந்த கொஸ்டினை வந்து ஆன்சரை பார்த்து சால்வ் பண்ணிட்டு பிவைக்யூ சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. பிவைக்யூ சால்வ் பண்ணுறதுனால பிரயோஜனம் கிடையாது. பிவைக்யூ சால்வை தாண்டி பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணணும். அதிலிருந்து யூ ஷுட் டெரைவ் திஸ் எவல்யூஷனரி ட்ரெண்ட், ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ், இதெல்லாம் பண்ணி ஃபியூச்சரில் என்ன கொஸ்டின் வரும்ன்றதை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணணும். அதை பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டைம் இருக்காது. ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு இது டோட்டலி திஸ் வில் பி லைக் கிரீக் அண்ட் லத்தீன். அப்போ அதை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து நம்முடைய வேலை தான். அதனால தான் when I am doing this for our people, you told that we will go for a broader audience. So we told that okay, we will have a discussion part and we will do it for the broader audience. நம்ம பண்ணோம், we will do it. In the subsequent sessionsல நம்ம ரெண்டு கொஸ்டினா எடுத்து we will make a detailed analysis on this temporal, structural, spatial part எல்லாமே பார்த்து இது எங்க இருந்து வந்திருக்கு, இது 25ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால என்ன யூஸ் அப்படின்றத வந்து நம்ம க்ளீனா அனலைஸ் பண்ணி we will provide it. Okay, so I think that for a PYQ analysis basic introduction, I think we have covered a lot amount of things. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும், நம்ம இந்த PYQ analysis சீரிஸ்க்கு forensic analysis ன்னு ஒரு நேம் கொடுத்திருக்கீங்க. அது என்ன ரீசன்? வாட் இஸ் தட்? You see, ideally I want to give a detailed PYQ analysis. இந்த மாதிரி தான் ஒரு வேர்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். But what happened when I was taking inputs from other teachers and other students as well, I found that வழக்கத்தை விடவே நம்முடைய கண்டென்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு இந்த தடவை. அதாவது அந்த பிவைக்யூவை வந்து அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயில்டாக ப்ரிசைஸ் ஸ்ட்ரக்சர்ட் மெத்தாடிக்கல் research has been made on that previous year questions. So for that purpose I decided that okay, இதுக்கு ஒரு ஃபேன்சியான ஒரு நேம் கொடுக்கலாமே, ஏன்னா ப்ரிசைஸ் மெத்தாடிக்கல் ஸ்ட்ரக்சர்ட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ லெட்ஸ் கீப் இட் அஸ் அ ஃபாரன்சிக் அனாலிசிஸ். ஆனால் நீங்கள் வந்து
சப்சீக்வெண்ட் அந்த ரெண்டு கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணும்போது நீங்களே அக்ரி பண்ணிப்பீங்க திஸ் இஸ் அப் டு த லெவல் ஆஃப் த ஃபாரன்சிக்ஸ். அந்த லெவலுக்கு நம்ம டீடைல்ல தான் இதை வந்து செக் பண்ணிருக்கோன்றது வந்து நாட் merely discussing. கரெக்ட். நாட் merely discussing. ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு அவங்க சொல்றதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்ற இது இல்லை. We put our own efforts and we have made lot of homework on that part, and this will be definitely helpful. So students should obviously use it. So that is the reason I named it as forensics. அந்த நேமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார். Hope students utilize it. Correct. Yeah, let's see that how it is going to reach the students and how it is going to help our Tamil Nadu candidates to perform much better in the upcoming examinations. Okay. Thank you. Yeah, thank you so much for your